இந்தியாவின் கல்வி மையமாக தமிழ்நாடு தொடர்ந்து ஜொலிக்கிறது. தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் தமிழகம் முன்னிலையில் உள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது குறித்து எந்த கருத்துருவும் தமிழக அரசிடம் இல்லை. பேருந்து கட்டணத்தை உயர்த்த உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் போக்குவரத்து துறை விளக்கம். முறைகேடு புகாரில் சிக்கிய செஃபி தலைவர் மாதவி பதவி விலக வேண்டும். ஆகஸ்ட் 22 நாடு முழுவதும் காங்கிரஸ் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுகவை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார். அதிமுக ஒருங்கிணைப்பு குழு நிர்வாகி கே.சி. பழனிசாமி குற்றச்சாட்டு. சென்னை மயிலாப்பூர் சிட்ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் 500 கோடி ரூபாய் மோசடி. தனியார் தொலைக்காட்சி உரிமையாளர் தேவநாதன் கைது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் வி.சி.க. தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். பட்டியலின மக்கள் தொகைக்கு ஏற்ப இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தல். திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமாருக்கு சமூக வலைதளத்தில் மிரட்டல். தாதக நிர்வாகி கண்ணனை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. நெல்லை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர் அருகே காரை நடுவழியில் நிறுத்திவிட்டு தனியார் பேருந்து ஓட்டுநரை கடிந்து கொண்ட இயக்குனர் சேரன். தனது காருக்கு பின்னால் வந்த தனியார் பேருந்து அதிக ஒலி எழுப்பியதால் ஆத்திரமடைந்த சேரன் ஓட்டுநருக்கு அட்வைஸ். நீலகிரி அருகே மாயார் வனப்பகுதியில் தனியாக தவித்த குட்டி யானை தாயுடன் சேர்ப்பு. ட்ரோன் மூலம் தாய் யானையை கண்டுபிடித்து குட்டியை சேர்த்த வனத்துறையினருக்கு குவியும் பாராட்டு.